பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் எம்எல்ஏ பதவியை அவர் இழக்கிறார். அமைச்சர் பதவியும் அதனால் அவருக்கு பறிபோகிறது. இந்த நிலையில் பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தொடர்பில் இருக்கிறார். திரு அண்ணாமலை, உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த தீர்ப்பு குறித்து. சார், இந்த தீர்ப்பை வரவேற்கின்றோம். ரொம்ப தாமதமாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. ஒரு டிகேடை தாண்டி இருக்கும், ஒரு யுகத்தை தாண்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தாலும் தீர்ப்பு வந்திருக்கிறது. முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்குது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல. அதனால இதை வரவேற்கின்றோம். இது ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகின்றோம். ரைட், இதனது அரசியல் விளைவுகள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலா இது மக்கள் மன்றத்தில் எப்படி பார்க்கப்படும், இல்ல அரசுக்கு இதனால ஒரு அரசியல் நெருக்கடி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், தமிழகத்தினுடைய 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஏன் நம்முடைய யாரு நீதி அமைச்சரா இருக்கிறாங்களோ, நீதித்துறை அமைச்சரா இருக்கிறாங்களோ, அவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ரொம்ப விசித்திரமான ஒரு கேபினெட். 11 மினிஸ்டர்ஸ், சிபிஎஸ்இ கேசஸ். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இன்னும் ஒரு 4 அமைச்சர்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் கூட இப்பதான் உச்ச நீதிமன்றம் போய் தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போய் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க லோவர் கோர்ட்டை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு ஹைகோர்ட்டே சூமோட்டோ ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இன்னொரு அமைச்சர் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காங்க வித்தவுட் போர்ட்போலியோ. ஸோ இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு ஆட்சியிலும், எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு பெக்கூலியர் சிச்சுவேஷன், வித்தியாசமான ஒரு சூழல் தமிழக அரசியல் களத்தில் இருக்கு. அடுத்த அமைச்சர்கள் எப்ப அப்படிங்கறதான் கேள்வி. KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், பொன்முடி அவர்கள் மறுபடியும் இன்னொரு கேஸ்ல. அடுத்த அந்த தீர்ப்பு எப்ப வரலான்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இதற்கு முன்பு இது போல சூழல்ல தமிழக அரசியல் இருந்தது கிடையாது. நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அரசியல் வல்லுநர்கள், பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது மக்கள் மன்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லை. அவங்களே மக்கள் மன்றத்துக்கு போகும்போது ஜெயிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க, தண்டனை பெற்று மேல்முறையீட்டில் ரிலீஃப் கிடைச்சவங்க எல்லாம் வெற்றி பெறதெல்லாம் பார்க்குறோம். இது மக்கள் மன்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற பார்வையை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? சார், குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வைக்கக்கூடிய கருத்து. பட் தமிழ்நாட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதனை விட கட்சி பலமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் பாத்தீங்கன்னா இந்தியாவில எங்கேயும் இல்லாத அளவுக்கு கட்சி பலமாக இருக்கக்கூடிய அரசியல் களம். அப்படின்னா கட்சி உங்களுக்கு 98% ஓட்டு கட்சி கொடுத்துரும். 2% தான் அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் கொண்டு வர்றார். அப்படி இருக்கும் பொழுது கட்சிகள் திரும்ப திரும்ப ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, தண்டிக்கப்பட்டவங்கள மறுபடியும் நிறுத்தும் பொழுது அந்த பலமாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய அடிப்படையில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதற்காக மக்கள் அவர்களை மன்னித்து விட்டார்கள் இந்த அர்த்தம் கிடையாது. இதை நிறைய பேர் தவறா மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க. சோ கட்சியினுடைய பலம் அந்த மனிதனை காப்பாற்றி மறுபடியும் அரசு பதவிக்கு கொண்டு வருது. பட் இந்த முறை ஜாம்பவான்கள் இல்லாத அரசியல் களம். எல்லா கட்சிகளுமே தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். தூக்கி பிடித்த ஜாம்பவான்கள் அரசியல் களத்தில் இல்ல. சாதாரண மனிதர்கள் கட்சியினுடைய தலைவர்களா இருக்கிறாங்க. இந்த லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் இல்ல. அதனால என்னை பொறுத்தவரை 2024 தேர்தலே அந்த தாக்கத்தை நீங்க பாப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய அது லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் தாக்கத்தை பாப்பீங்க. 2026 முற்றிலும் அந்த தாக்கத்தை பாப்பீங்க. பழைய கம்பேரிசன், ஏன்னா இது பொலிட்டிக்கல் பார்ட்டி பேஸ்ட் ஸ்டேட், ஒரு லீடர் பேஸ்ட் ஸ்டேட்டா இல்லை. அந்த லீடர் தன்னுடைய இமேஜை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பவர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த லீடர்கள் கிடையாது. அதனால் நிச்சயமாக இது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சர் உள்ள போவாங்க. 4 அமைச்சர்கள் கியூல இருக்காங்க. 11 அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு. இதற்கு முன்பு தமிழக அரசியல் களத்தில் இது போல் நாம் பார்த்தது கிடையாது. அதனால் நிச்சயமாக திமுக என்கின்ற கட்சி அவர்கள் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி இருக்கு, பண அரசியல் அனைத்தையும் கூட இந்த தீர்ப்பு புரட்டி போடும். இது ஒரு முன்னோடியா பார்க்கிறேங்க. இந்த தீர்ப்பு இறுதி கிடையாது. அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள நான் இன்னும் இது போன்ற ஒரு 7-8 தீர்ப்புகளை எதிர்பார்க்கின்றேன். Too early to ask, sir. ஆனா இப்போ திருக்கோவிலூர்ல இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் நீங்க கூட்டணியில் இருந்த போதும் கூட பாஜக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக போட்டியிட்ட தொகுதி. ஸோ நீங்க ஒரு இடைத்தேர்தல் வரும்பொழுது, இது நாடாளுமன்ற தேர்தலோடையோ இல்ல முன்னாடியோ பின்னாடியோ வரும்பொழுது நீங்க களமிறங்குவீங்களா? பாஜக களமிறங்குமா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எல்லா தேர்தலையுமே நம்முடைய பார்லிமெண்டரி போர்ட் டிசைட் பண்றாங்க. எவ்ரி சிங்கிள் எலெக்ஷன் அவங்க தான் டிசைட் பண்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க, கேண்டிடேட் அவங்க தான் போடுறாங்க. கட்சியினுடைய தன்மை அப்படி. அதனால எங்களை பொறுத்தவரை பார்லிமெண்டரி போர்டு முடிவெடுக்கும் பொழுது என்ன முடிவு எடுத்தாலும் கூட தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யத்தான் போறோம். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு ஒரு வெற்றிடம் ஒரு தொகுதியில ஏற்பட்டிருக்கு.
செந்தில் பாலாஜி அவங்க கூட கம்ப்ளீட்டா சஸ்டெயின் ஆவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் கூட எந்த நேரத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அவரும் போர்ட்போலியோ அப்படிங்கிற அந்தஸ்து போயிருச்சுன்னா அவர்களுக்கும் அது நடக்கத்தான் போகுது. ஆனால் என்னை பொறுத்தவரை தேர்தல் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும். 2024 தேர்தல் களம் முக்கியமான களம் எங்களுக்கு. நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம். இன்னொன்னு சார், இப்ப இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடியது, இது மாண்புமிகு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, இதை மதிக்கப்படணும். பட் ஆனால் இந்த அமைச்சர்கள் மீதான நெருக்கடி எல்லாம் சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு இவ்வளவு வழக்கு இருக்குன்னு. ஸோ மத்திய அரசு பிஜேபி குறிப்பா தமிழ்நாட்டை பொலிட்டிக்கலா குறி வச்சு இவங்களெல்லாம் முடக்க பார்க்குது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட். இந்த நெருக்கடி எல்லாம் திமுக தரப்புல, கூட்டணி கட்சிகள் தரப்புல சொல்லப்படுது. சார் இங்க பாருங்க சார், இந்த 4 அமைச்சர்கள் பெயரை நான் என்ன சொன்னனும், 4க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன தொடர்பு சார்? 4 அமைச்சர்களும் அவர்களுடைய மாவட்டத்தினுடைய லோக்கல் கோர்ட்ல அக்யூட் ஆகுறாங்க, நிரபராதின்னு வருது. அத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் ஹைகோர்ட்ல ரிவ்யூ பண்றாரு, இந்த முறையே தவறுங்கிறாரு. அவங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. சந்திரசூட் பெஞ்சுக்கு, தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போகும்போது மாண்புமிகு நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொல்றாங்க, தேங்க் காட் we have judges like this in மெட்ராஸ் ஹைகோர்ட்னு பாராட்டுறாரு. அதனால் ரிவ்யூ பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு மறுபடியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. நீங்க பாருங்க சார், இது ஒரு லோயர் ஜுடிஷியரி, மெட்ராஸ் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், 3 பேர் தலையிட்டு நடக்கக்கூடியதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாதாரண மனிதர்களா. அதான் நான் பொன்முடி அவர்கள் கேஸ்லயே சொன்னேங்க, ஜஸ்டிஸ் இஸ் டிலேட். இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு வந்திருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அமைச்சரா அவர் கண்டினியூ ஆகி 2 வருஷம், அதற்கு 10 வருஷம் கழிச்சு 2 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. இதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தொடர்பு படுத்தி பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களால் ஒரு ஆர்குமெண்ட்டை கூட வைக்க முடியாம ஒரு பொலிட்டிக்கலா பிஜேபி இருக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அண்ணாமலை. பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.